நாடு முழுக்க சிலிண்டர் விலை கடுமையாக உயர்ந்தாலும் கூட அதை வாங்க முடியாத சூழல் இப்ப இருக்கு. அதுக்கு காரணம் பல காரணங்கள் அரசால சொல்லப்பட்டாலும் கூட நடைமுறையில மக்கள் எவ்வளவு அவதிக்குள்ளாகி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். ஆனாலும் கூட ஆளும் அரசு என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க சிலிண்டர் தட்டுப்பாடு கிடையாது, மக்கள் எல்லாம் அவதிப்படல, எதிர்க்கட்சிகளோட புரளி தான் இதுக்கெல்லாம் காரணம், திட்டமிட்டு பொய் செய்திகளை மக்கள்கிட்ட சொல்லி மக்களை குழப்புறாங்க. எங்களை பார்த்தா எதிர்க்கட்சிகளுக்கு பயமா இருக்கு, பல மாநிலங்கள்ல தேர்தல் வருது, அதனால சிலிண்டர் விலை உயர்ந்துருச்சு அல்லது சிலிண்டர் பற்றாக்குறை வந்துருச்சு அப்படின்னு ஒன்றிய அரசு சார்பாகவும் சரி அல்லது எல்லா மாநில அரசுகளும் சரி, இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டை ஆடக்கூடிய திமுக அரசு உட்பட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க தட்டுப்பாடெல்லாம் வரல, இங்கெல்லாம் மக்களுக்கெல்லாம் சிக்கல் வரல அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாகவே மக்கள் சிலிண்டர் இல்லாம தட்டுப்பாடு இல்லாம சரியா இருக்கிறாங்களா, அவங்க சரியான நேரத்துக்கு சிலிண்டர் போயிடுச்சா அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்குவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அவங்க உண்மைன்னு சொல்றாங்க, நம்ம பொய் அப்படின்னு சொல்றோம். இப்போ நான் பேசுறது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத உங்களோட செய்தியை கருத்துக்களை நீங்க பதிவு செய்யுங்க. ஒன்றிய அரசு என்ன சொல்லுது, மத்திய கிழக்கு நாடுகள்ல நடக்கக்கூடிய போரின் காரணமாக சில சில சிக்கல்கள் ஏற்படுத தவிர ஆனா ஒட்டுமொத்தமான பெரிய பாதிப்பு இந்தியாவுக்கு இல்லை, அந்த போருக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு கிடையாது, பாதிப்பு அந்த அரபு நாடுகளுக்கும் இன்னும் சொல்ல போனா ஈரான் உட்பட அந்த நாடுகளுக்கும் தான், இல்ல நம்ம நாட்டுல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துருச்சு அப்படின்னா, எளிய மக்களுக்கெல்லாம் தெரியுங்க, சாதாரண டீ கடையில சும்மா பேப்பரை புரட்டிட்டு போறால கூட இது விஷயம் தெரியுங்க. கச்சா எண்ணெய் எங்கிருந்து வந்துட்டு இருக்கு, எரிவாயு எங்கிருந்து இறக்குமதி பண்றாங்க, இங்கே உற்பத்தி பண்றீங்க இல்ல இங்கிருந்து வேற ஏற்றுமதி பண்ணீங்களா, இல்லவே இல்லை. மத்திய கிழக்கு நாடுகள்ல நடக்கக்கூடிய போரின் காரணமாக சொல்ற செய்தியை பாருங்க, அதுதான் அருவருக்கத்தக்கத்தனமா இருக்கு. சின்ன சின்ன சிக்கல் இருக்க தவிர, அதுவும் என்ன சொல்றாங்க, விமான போக்குவரத்து சார்ந்த சின்ன சின்ன சிக்கல் இருக்க தவிர மற்ற பொருளாதார ரீதியான ஒரு சிக்கலும் இல்லை அப்படின்னு ஒன்றிய அரசு சொல்லுது. அதுல உண்மை இருக்கா நீங்களே சொல்லுங்க. ஏற்கனவே ரஷ்யா கிட்ட ஒப்பந்தத்தை போட்டிருந்தது இந்திய அரசு. அந்த சில பேர் பத்திரிகைலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ரஷ்யா கிட்ட போட்ட ஒப்பந்தத்தை வாபஸ் வாங்கிடுச்சு இந்திய அரசு அப்படின்னு. மோடியை பிடிக்காத, பிஜேபி பிடிக்காத சில ஆட்களும் தப்பான பதிவு போடுறாங்க. உண்மை என்ன அப்படின்னா, ரஷ்யா கிட்ட போட்ட ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன ஒப்பந்தத்தை இவங்க என்ன பண்ணணும், திரும்பியும் புதுசா ஒப்பந்தம் போடணும். அந்த ஒப்பந்தத்தை முடிஞ்ச உடனே ஒருத்தன் கடிவாளம் போட்டு வச்சிருக்கான் ஐயா மோடிக்கு. யாரு, அமெரிக்கால உட்காந்துக்கிட்டு பூச்சாண்டி காட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான் இல்லையா டொனால்டு ட்ரம்ப். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, என் நாட்டுக்கிட்ட எல்லாத்தையும் வாங்கு, பாத்தியா நான் வெனிசுலாவை பிடிச்சி வச்சிருக்கேன், அந்த எண்ணெய் போற நமக்கு தான் 80% எண்ணெய் நான் உலக நாடுகளுக்கு அது எடுக்க போறேன், 50% உலக நாடுகளுக்கெல்லாம் தர போறேன், என்னோட நட்பு நாடுகளுக்கெல்லாம் தர போறேன், வாங்க வியாபாரம் ஒரு தரம் 2 தரம் கூவி கூவி வித்துட்டு இருக்கிறாரு. அங்க போயிட்டு நம்ம ரொம்ப பல்கா வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு இவர் நினைக்க, ஆனா நினைச்சத மாறா, நீ வாங்கிதாயா ஆகணும், வாங்கலைன்னா கொடுத்த கடனை திருப்பி குடியா அப்படின்னு சொல்லுவானா சொல்ல மாட்டானா ட்ரம்ப். ஏன்னா அமெரிக்கா கிட்ட வாங்கியிருக்காமல. இதை நான் சொல்லலைங்க, ட்ரம்ப் 2 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன, நான் நினைச்சிருந்தா மோடியோட ஆட்சியை கலைச்சிருப்பேன், சொன்னது ட்ரம்ப். அவர் ஜெயிச்சதுக்கு நாங்க தான் காரணம், இது வரைக்கும் பதவியில உட்கார்ந்து இருக்கிறாருன்னா நான் போட்ட பிச்சை அப்படின்னு ட்ரம்ப் சொன்ன வாக்கு மூலம்யா. ரஷ்யா கிட்ட வாங்கின எரிவாயு இருக்கு இல்லையா, எண்ணெய்கள்லாம் கச்சா எண்ணெய் இருக்கு இல்லையா, ரொம்ப சொற்பமான குறைவான விலைக்கு வாங்கினது. என்ன ரஷ்யாவுக்கு சொம்படிக்கிறியான்னா அது இல்லைங்க, ஃபேக்ட் அதுதானே. இப்ப என்ன பண்றாங்கன்னா கூடுதல் விலைக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அமெரிக்கா கிட்ட வாங்கினாலும் கூட, வெனிசுலா கிட்ட இருந்து ஏற்றுமதி பண்ணா கூட இங்க வர முடியாது. ஏன், ஈரான் என்ன பண்ணிட்டான், அந்த கடல் பயணத்தை தடை பண்ணி வச்சுட்டான், கப்பல்கள்லாம் போகக்கூடாது அப்படின்னு. உடனே இங்க என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல இந்தியாவுக்கு அனுப்புறதாக இருந்தா நாங்கள் பர்மிஷன் தருகிறோம் அப்படின்னு ஈரான்ல இருக்கக்கூடிய தற்காலிக அதிபர் சொன்னதாக இங்க ஒரு பூச்சாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையா அது இல்லை. ரஷ்யா கிட்ட ஒப்பந்தத்தை முடிச்சுட்டு அமெரிக்கா கிட்ட கையேந்தக்கூடிய நிலையில தான் இங்க சிக்கல் இருக்கு.
இப்போ இந்த சிலிண்டர் பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டா, அதாவது இந்த சிலிண்டர் பயன்பாடு அப்படிங்கிறது திணிக்கப்பட்டதா, மக்கள் ஏத்துக்கிட்டாங்களான்னு பார்த்தா இதுக்கான விடை கிடைச்சிடும். உதாரணமா மோடி வந்த உடனே 2014 மோடி வந்த உடனே ஒரு விஷயத்த பண்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, அவசரமா மாநில அரசுகளுக்கு சில நிதியை கொடுக்கிறார், சில தொண்டு நிறுவனங்களுக்கு காசு கொடுக்கிறார். உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியா முழுக்க எத்தனை ஏரிகள் இருக்கோ, குளம் குட்டைகள் இருக்கோ, ரோட்டோரத்துல கூடிய விறகுகள், அந்த கருவேல மரமெல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சுத்தம் பண்றாங்க. ஏன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல கருவேல மரத்தினால இங்க நீர்நிலைகள்லாம் கெட்டு போகுது, நீர் வந்து ஏரியில இல்ல, அதனால நாங்க என்ன பண்ண போறோம், இந்த ஏரியில் இருக்கக்கூடிய கருவேல மரத்தெல்லாம் நாங்க வெட்டி எரிய போறோம்னு இந்திய முழுக்க உடனடியா போர்க்கால ரீதியாக நடக்கக்கூடிய அவசர நிலை ஒன்று பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணாங்க. ஒரே மாசத்துல இந்தியா முழுக்க எல்லா ஏரிகளையும் இருக்கக்கூடிய விறகுகளை, இன்னும் சொல்ல போனா கருவேல மரத்தை மட்டும் டார்கெட் பண்ணல, எல்லா செடி கொடிகளையும் அந்த இடத்துல புரிஞ்சுட்டாங்க. எந்த ஏரிகள், அதை நாம கவனிக்கணும். எந்த ஏரிகள்? குக்கிராமங்கள், கிராமங்கள், நகரங்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள் போய் அந்த விறகை வெட்டி எடுத்துட்டு வந்து காய வச்சு அதுதான் அடுப்பு எரிஞ்சிட்டு இருந்தாங்க. சமையல் காலங்காலமாக அதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பகுதிகளை பெரிய பெரிய காடுகளை அவங்க கை வைக்கல. மக்கள் எளிதாக போயிட்டு நாங்க வந்து அடுப்பு எரியுது சமையறதுக்கு விறகு வேணும்னா ஏரிகளுக்கோ குட்டைகளுக்கோ ரோட்டோரத்துல போய் அது கருவேல மரமோ இருக்கிற விறகுகளை வெட்டிட்டு வந்து சமைக்கிறதா காலகாலமா வழக்கமா இருந்தது. இவங்க ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க. எது? சிலிண்டர் தேவைப்படல, மக்களுக்கு துளியும் சிலிண்டர் தேவைப்படல, இவை வெளிநாடுகளுக்கு ஒப்பந்தம் போட்டு அங்க கொடுக்கிற எரிவாயு கொண்டு இங்க வியாபாரம் பண்றதுக்காக போட்ட திட்டமிடப்பட்ட சதி. மக்கள் யாரும் சிலிண்டர் வேணும்னு போராடல. அவன் விறகு வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வெளியே சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருந்தான், ஆரோக்கியமா இருந்தது. சிலிண்டர் எப்ப வந்ததோ அப்ப இருந்து குடல் புற்றுநோயிலிருந்து, மார்பக புற்றுநோயிலிருந்து, குடல் தண்டுவள புற்றுநோயிலிருந்து பல புற்றுநோய்கள் சிலிண்டர் பயன்பாட்டின் காரணமாக வந்துச்சுன்னு இப்ப பேசிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் அடித்தளம் போட்டது யாரு? நகரத்துல எங்கேயோ ஒரு பகுதிகள் இருந்தது. இன்னும் சொல்ல போனா நகரவாசிகள் சிலிண்டர் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இந்திய கிராமங்கள்ல எத்தனை கோடி குடும்பங்கள் சிலிண்டர் இல்லாம அன்றாட வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு சிலிண்டர் வாங்கினா இன்னொரு சிலிண்டர் இலவசம்ன்ற வரைக்கும் அறிவிச்சுட்டு எல்லா மக்களையும் விறகு பயன்பாட்டிலிருந்து அகற்றிட்டு சிலிண்டர் தான் வாழ்க்கை அப்படின்னு மக்கள் வந்த பின்னாடி அவங்க பண்ண வேலை என்ன? என்ன? நான் ஆல்ரெடி விறகுல வச்சுட்டு இருந்தோம், நான் இயற்கையா சமைச்சிட்டு இருந்தேன், மண் பானையில சமைச்சிட்டு இருந்தேன். இப்ப சிலிண்டர் எப்படி சிலிண்டர் எப்படி நான் மண் பானை வைக்கிறது? அதுக்கு தனியா நான் பாத்திரம் வாங்கணும். அதனால ஏற்பட்ட மாற்றம் என்ன? ஒரு மண்ணும் கிடையாது. 2 நாள்ல வர வேண்டிய சிலிண்டரு இப்ப இன்னைக்கு நிலைமைக்கு பதிவு செய்யப்பட்ட நாள்ல இருந்து 25 நாள் வரைக்கும் டைம் கேட்கிறாங்களா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. 25 நாள்லாம் கிடையாது. முதல்ல சிலிண்டரே இல்லைங்கிறாங்க. மக்களை சும்மா பூச்சாட்டி காட்டுறதுக்கு பதிவு பண்ண கொஞ்சம் லேட் ஆகும், 25 நாள் வரைக்கும் ஆகும் அப்படின்றாங்க. ஆனா உண்மை என்ன? நம்மளுக்கு ஒரு சந்தேகம் எங்க ஏற்படுதுன்னா, இப்போ நிறைய நாடுகள்ல, அரபு நாடுகள்ல யுத்தம் நடக்குது, சண்டை நடக்குது, சிலிண்டர் தட்டுப்பாடு வரும் தான், நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. படிப்படியா தானப்பா எல்லாம் நடக்கும். இது நான் கொரோனாவா? ஊரடங்கு உத்தரவு போட்ட உடனே, பொது முடக்கம் போட்ட உடனே எல்லாம் பாதிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தானே பாதிக்கும். சிலிண்டர் தட்டுப்பாடுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தானே பாதிக்கும். உடனடியாக எல்லா ஹோட்டல்களும் மூடப்படுது, எந்த உணவகங்களும் இல்லை. உடனடியாக தேநீர் கடை வச்சிருந்தவங்க வந்து போண்டா பஜ்ஜி போட்டவங்க எல்லாம் மூடிட்டு போறாங்க. கேட்டா பயம், சிலிண்டர் இல்லைங்கிறாங்க. எப்படி இது எப்படி நடக்கும்? இல்ல கூத்து என்ன அப்படின்னா, சிலிண்டர் வேலை தானே ஏறிச்சு, அதுதான் ஏறி இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லையங்க, நீ என்ன வந்து பேசிட்டு இருக்கீங்க? சிலிண்டர் வேலை ஏறுனா வேற என்ன ஏறிடுமா? ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க போங்க, ஒரு நகரப்பகுதியில் போயிட்டு ஒரு போண்டா பஜ்ஜி வாங்கி சாப்பிடுங்க. 10 ரூபாய் வித்து இருந்த ஒரு போண்டாவும் வடையும் 15 ரூபாய் வித்துட்டு இருக்கு. அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? கள்ள மார்க்கெட்ல ஒரு சிலிண்டரோட விலை என்னன்னா 4000 இருந்து 8000 வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. வீட்டு சிலிண்டரா 4000, 5000, கடைக்கு வைக்கிற சிலிண்டரா 8000, 10,000 வரைக்கும் போயாச்சு. இப்ப என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துட்ட பிறகு கள்ளச்சந்தையில கொடுக்கக்கூடிய சிலிண்டர் எங்க இருந்து வருது? 1000 ரூபாய்க்கு 800 ரூபாய்க்கு அரசுக்கு கொடுத்துட்டு இருந்த அந்த சிலிண்டர் திடீர்னு கள்ளச்சந்தையில 4000 ரூபாய்க்கும் 5000 ரூபாய்க்கும் அந்த கடைக்கு போடக்கூடிய சிலிண்டர், பெரிய சிலிண்டர் 10,000 பேருக்கு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு எப்படி போச்சு? அந்த பதுக்குற அந்த நிலை, அல்லது அவங்களுக்கு உதவி பண்ணது யாரு கேட்டா பதில் கிடையாது. ஆனா வெக்கமே இல்லாம, மானம் சூடு சொரண ஒரு மண்ணும் இல்லாம சிலிண்டர் வேற தானே ஏறிச்சு, வேற என்ன வேலை ஏறிச்சு? நான் கேட்கிறேன், வேற என்ன வேலை ஏறாம இருக்கு?
இன்னைக்கு போங்க, மார்க்கெட்டுக்கு போங்க, ஒரு விஷயத்த வாங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி யாரை பாதிக்குதுன்னா எளிய மக்கள் தானே பாதிக்குது. இதுல இன்னொரு கூத்து என்ன அப்படின்னா, சிலிண்டர் விலை 60 ரூபாய் தான் ஏறி இருக்காமா. செய்தி, மாநில அரசு சொல்லக்கூடிய செய்தி. 60 ரூபாய் உண்மையா? நான் என்ன பண்றேன், இப்போ இதுவே போன மாசம் வரைக்கும் சிலிண்டருக்கு வாங்கியிருந்தீங்கல்ல, அதை விட 500 ரூபாய் போட்டு தரேன். 1500 ரூபாயா தரேன். எனக்கு ஒரு 5 சிலிண்டர் பிடிச்சு கொடுங்க. எனக்கு பக்கத்து வீட்டு ஆளுங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படுது, பிடிச்சு கொடுங்க. இது மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க. மக்களுக்கு பெரிய அரசியல் விழிப்புணர்வு கிடையாது. அவன் வந்து போராட மாட்டான். எது நல்லது, எது கெட்டது, எது அரசியல், நம்ம மேல எவ்வளவு பெரிய சுமை இந்த நாடு சுமத்துறாங்க, அரசியல்வாதிகள் என்ன மாதிரி கேடு கெட்டத்தனமான பிழைப்புவாத அரசியல் நடத்துறாங்கன்னு மக்களுக்கு தெரியாது. அதனால அடிச்சு விட்டுறது. 60 ரூபாய் ஏறிச்சு, 6 பைசா ஏறிச்சுன்னு யாருக்கு அதுல பூ சுத்துறது? சிலிண்டர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, முன்பதிவு இருக்கு இல்லையா, முழுமையா தடைப்பட்டு இருக்கு. இல்லைன்னு சொல்லுங்க. இது பொய் அப்படின்னா உடனே உங்க மொபைல் எடுங்க, மொபைல் மூலமா பண்ணுவீங்கல்ல, ஓபன் பண்ணுங்க. இப்போ ஒரு சிலிண்டரை நீங்க புக் பண்ணி எனக்கு அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பு. அந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சோசியல் மீடியால போடுங்க. என்ன மென்ஷன் பண்ணி போடுங்கப்பா. பிபிஆர் மீடியாவில் இப்படி பொய்யான செய்தியை பரப்புறாங்க. இங்க பாருங்க, நான் இன்னைக்கு தான் புக் பண்ணேன், நாளைக்கு வரப்போகுதுன்னு சொல்லி அந்த பில்லோட வாங்கி நீங்க போடுங்க. நாளைக்கே இந்த சேனல் இழுத்து மூடிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். அசிங்கமா இல்லையாப்பா? முன்பதிவை முடிச்சு போச்சு. அப்போ திடீர்னு எப்படி இவ்வளவு உடனடியாக இவ்வளவு பெரிய ஸ்பிரிட் எப்படி ஆகும், இவ்வளவு பெரிய பாதிப்பு உடனடியாக எப்படி ஒரே நாள்ல எப்படி நடக்கும்? அப்போ ஒருவேளை உண்மையா கூட வச்சுக்கலாமா? நம்ம என்ன சொல்லலாம், ஒருவேளை இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு உண்மை அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப அரசு என்ன பண்ணிருக்கணும்? அரசோட கடமை என்ன? மக்கள் கிட்ட இந்த தகவலை சொல்லி இருக்கணும். அரபு நாடுகளில் சண்டை நடக்குது, ஈரான் வழியா தான் எல்லாத்தையும் வரணும், நாங்க ரஃபேல் போட்டு ஒப்பந்தத்தை முடிச்சிட்டோம், நான் எல்லாம் எது வாங்கணும், அமெரிக்கா கிட்ட தான் வாங்கணும், அதனால சிலிண்டர் தட்டுப்பாடு, பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடுல வர்ற வாய்ப்பு இருக்கு, விலைவாய்சால உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால மக்களே கொஞ்சம் எச்சரிக்கையா நடந்துக்குங்க, முன்கூடிய சிலிண்டரை வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி சிலிண்டர் வாங்கியிருந்தா கூட கொஞ்சம் சிக்கனமா பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கணுமா, சொல்லியிருக்க கூடாதா? ஏன்டா சொல்லல நாய்களா அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? இதுல கேவலத்திலையும் கேவலம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் ஆட்சி காலத்துல போராடின தெரு நாய்ங்க எல்லாம் ஒரு நாய்களும் காணும். சிலிண்டர் விலை திடுக்குன்னு ஏறுகிறது, பெட்ரோல் விலை குதிரையில் ஓடுகிறது, சிலிண்டர் விலை ஏரோப்ளேன்ல ஓடுகிறது அப்படின்னு சொன்ன தருதல நாய்கள் ஒண்ணும் கூட இதை பத்தி பேச காணும். அந்த நாய்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு? என்ன பண்ணிட்டு இருக்கு? தமிழ்நாட்டுல எப்படியாவது ஜெயிச்சிடணும், ஜெயிச்சிடணும், என்டிஏ கூட்டணியை ஜெயிக்க வச்சிடணும் அப்படின்னு கோடி முடிச்சு திரும்பிட்டு இருக்கு. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல 328 ரூபாய் இருந்தது. அதை என்ன பண்ணாங்க, 2 ரூபாய் ஏத்தி 330 ரூபாய் ரவுண்டா ஆக்குனாங்க. எவ்வளவு? 330 ரூபாய் ஆக்குனாங்க. 2 ரூபாய் ஏத்தனத்துக்கு, அதுக்கப்புறம் ஒரு 8 ரூபாய் ஏத்தனத்துக்கு, முழுசா 400 ரூபாய் கூட தொடல. இந்தியா முழுவதும் எத்தனை மாநிலங்கள் இருக்கோ அத்தனை மாநிலங்களையும் கடைப்பு என்ன, மன்மோகன் சிங் உருவ பொம்மை எது எதுக்குது என்ன, என்ன பெரிய போராட்டம். இப்ப சிலிண்டரோட விலை என்ன? விலையே தெரியாது, விலையே தெரியாது. அந்த அளவுக்கு தான் இந்த போராளி தற்குறிகள்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. தகுதி இல்லாதவனை ஆட்சியில உட்கார வச்சா என்ன நடக்கும் அப்படின்னா இதுதான் நடக்கும். பொருளாதார வளர்ச்சியில இதை தடப்பட முடியுமா இந்தியாவுன்னா? முடியாது. ஆனா பொருளாதார சிக்கல் ஏற்படுது. வேற ஏதாவது வேலை வாய்ப்புல சிக்கல் ஏற்படுத்த முடியுமான்னா முடியாது. ஆனா ஏற்படுத்த முடியுது. கார்பரேட்டுகளுக்கு ஒரு நீதி, எளிய மக்களுக்கு ஒரு நீதி. எல்லாமே ரசாயன தொழிற்சாலைகளுக்கு வரவேற்பு, விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கிடையாது. அப்படி போட்டோம்னா அந்த வரி போடு, இந்த வரி போடு, ஜிஎஸ்டி போடு, அந்த மன்னம் எல்லா மயிரும் போட்டு மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒன்னையும் சிந்திக்கிறது கிடையாது. ஓன்லி கார்பரேட் நல அரசு. மக்களுக்கு ஒரு ஒரு சில பாதுகாப்பு அறிவுகளை நான் சொல்லலாம்னு இருக்கேன். அரசை நம்பி ஒரு பயனும் இல்லை. இந்த அரசு உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அல்லது உங்களை பாதுகாப்பு வளையத்துக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு இந்த அரசு நினைக்கல. அப்படி நினைச்சிருந்ததுன்னா இப்ப நீங்க பாதுகாப்பு வளையத்தில் இருந்திருப்பீங்களா இல்லையா? ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். இப்போ உங்ககிட்ட எவ்வளவு சிலிண்டர் இருக்கு அதை நீங்க பாத்துக்கங்க. அந்த சிலிண்டரை முடிஞ்ச அளவுக்கு சேமிச்சு வைங்க. 3 வேளை சமைக்கிறத ஒரு வேலையா பண்ணிக்கங்க. ஒரு வேளை சமைச்சது வெயில் காலம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சில்லுன்னு சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச அளவுக்கு மதியம் சமைச்சு பழக்குங்க. ஏன்னா காலையில் சமைச்சா திருப்பி மறுநாள் மீதி அதுவும் மாறி இருக்கும். மதியம் சமைச்சிங்க அப்படின்னா நீங்க மதியம் சாப்பிட்டுக்கலாம், இரவும் சாப்பிட்டுக்கலாம்,
பழச வச்சு பழைய சாதமா மறுநாளும் காலையிலையும் சாப்பிட்டுக்கலாம். அப்ப திரும்பவும் சமைக்கணும் அப்படின்னா மதியம் சமைச்சா போதுமானது. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு வேளை சமைச்சா போதுமானது. முடிஞ்ச அளவுக்கு ஒரு சமையல் அப்படிங்கிற முறையை நீங்க வச்சுக்கங்க. ஏன்னா சிலிண்டர் அப்படிங்கிறது நீங்க வந்துட்டு கூட்டு பொரியல் அது இதுன்னு சமைச்சீங்கன்னா அது சிக்கலா போயிடும். ஒருவேளை உங்ககிட்ட இட்லி குக்கர் அப்படி இருந்ததுன்னா அது 3 அடுக்கு இருக்கும். 2 அடுக்குல ஒரு காயோ வேற எதுவும் வச்சுக்கோங்க. இன்னொரு அடுக்குல முட்டையோ ஏதாவது வச்சுக்கோங்க. கறி சாப்பிட்றீங்கன்னா கறி எதுவும் வச்சுக்கோங்க. கீழே ஏதாவது சோறு வைக்கிறதா அல்லது வேற ஏதாவது கூழ் வைக்கிறதா அப்படிங்கிறத ஒரு சமையல் ஒரு அடுக்குல நீ வச்சு சமைச்சு பழக்குங்க. அல்லது முடிஞ்ச அளவுக்கு நீராகாரம் சம்பந்தமான உதாரணம் கஞ்சி மதியம் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா அதை நீராகாரமா எடுத்து ட்ரை பண்ணுங்க. சோறு சாப்பிடுங்க, முட்டை சாப்பிடுங்க, கீரை சாப்பிடுங்க. ஆனா நம்ம விருப்பப்பட்ட அளவுக்கு சமைச்சு சாப்பிடுற சூழல் இது இல்லை அப்படிங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிலிண்டரை நீங்க சேமிச்சு வச்சுக்கோங்க. சில பேர் இது அசிங்கமா திட்டுறீங்க, புரியுது. சிலிண்டர் ஆகி போச்சு, இதை என்னடா சிக்கனமா வைக்கிறது அப்படின்னு சில பேர் நினைக்கிறீங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. நிஜமா சொல்றேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம எவ்வளவு எதிர்த்து குரல் கொடுத்தாலும் சரி, என்ன விழிப்புணர்வை நம்ம சொல்லி மக்களை அணி திரட்டினாலும் சரி, அரசு என்ன நினைக்குது அப்படின்னா, நான் அடக்குவேன், நீ அடங்கி போயிடு. நான் கார்ப்பரேட் நலனுக்காக எல்லாம் பண்ணுவேன், நீ கேள்வி கேட்கக்கூடாது. நான் அவனுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி பண்ணுவேன், உனக்கு கல்விக்கு கொடுத்த கடனை ஒழுங்கா கட்டுறா அப்படின்னு அந்த நிலையில அவங்க இருக்கிறாங்களே வழிய, அரசை பார்த்து நம்ம கேள்வி கேட்டோம்னா அது சுவரை பார்த்து நாய் குலைச்ச கணக்கு தான். ஏன்னா நம்மள நாய் ஆக்கிடுவாங்க அவங்க. நாம அவனை கேள்வி கேட்டு இருந்தோம்னா நாய் ஆக்கிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு மக்களாகிய நாம நம்மளோட பாதுகாப்பு உறுதி செஞ்சுக்கலாம் ஒழிய அவனுங்களை சொல்லி ஒரு பயனும் இல்லை. இந்த போரை காரணம் காட்டி, இந்த யுத்தத்தை காரணம் காட்டி, அமெரிக்காவை காரணம் காட்டி, அரபு நாடுகளை காரணம் காட்டி, இப்ப இந்த விலையேறின சிலிண்டர் மீண்டும் பழைய விலைக்கு வருமானா $1000 கேள்விதான். இதை காரணம் காட்டி விலை ஏத்துவாங்கள வழிய இது மக்களுக்கான அரசே கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிற தகுதி இல்லாத நான் தலைனா உட்கார வச்சா இதுதான் நடக்கும்.